தென் சென்னையில அவங்க நிக்கிறாங்க எம்பிக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் தொகுதியில மட்டும் அப்ப இவங்க நிக்கிறாங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 33,000 35,000 ஓட்டு நமக்கும் 28,000 ஓட்டு அதிமுக வந்துருந்துச்சு. திமுக இது ரெண்டு சேர்த்தா திமுகவோட ஜாஸ்தியா இருந்துச்சு. சோ இந்த வாட்டி பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. சோ நிச்சயமா அதே மாதிரி அந்த ஓட் ஷேர் இருந்துச்சுன்னா பிளஸ் திமுகவுடைய ஓட்ஸ் ஒரு சிலது தாவேக்கா கொத்திக்கிட்டு போயிடுச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம ஒருத்தரை பார்த்து கமெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன இருந்தாங்க பார்த்து நினைக்க கூடாது. இன்னைக்கு என்ன இருக்கிறாங்க, எனக்கு முன்னாள் ஒருத்தர் நிக்கிறான் போட்டி, அவன் இப்ப இன்னைக்கு எப்படி நீ 4 வாட்டி தோத்துட்டு புஷ் இப்ப அடிக்கிறதுக்கு வந்தானா என்ன அடிச்சு சாத்திடுவான். சோ உதயநிதி விளையாட்டுத்தனமா அவர் சொல்லியிருக்கலாம். அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஓகே, அதே மாதிரி அவங்க கவர்னரா இருக்கதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே. அப்கோர்ஸ் அக்கா ஆளுநரா 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்கும்போது அது விட்டுட்டு வரும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா கவர்னருங்கிறது இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. சதீஷ், யூஆர் த ஹெட், யூஆர் ஹோல்டிங் த அரசியல் அமைப்பு உங்க கையில தான் இருக்கு. ஒரு ஸ்டேட், அதுவும் எல்ஜியை பாண்டிச்சேரியில் இருக்கும்போது சிஎம் எல்ஜியை பார்த்து சிக்னேச்சர் வாங்கிட்டு போனோம். ஏன்னா யூனியன் டெரிட்டரியில மட்டும் லெப்டினன்ட் கவர்னர் தான் டாப், நம்பர் 2 தான் சிஎம். ஸோ அதை விட்டுட்டு அவங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நிற்கும் போது கொஞ்சம் சர்ச்சையாச்சு. அப்புறம் அங்கிருந்து அவங்க அசம்பிளி சட்டமன்றம் நிற்கும் போது கொஞ்சம் சர்ச்சையாச்சு. ஆனால் அவங்களை கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எனக்கு மக்களுடைய செல்வாக்கு தான் வேணும், மக்களுடைய பிரதிநிதியா நான் இருக்கணும். ஒருத்தர் சொல்லும் பொழுது நம்ம அதை ஒத்துக்கணும். 2வது நமது அதே எந்த அரசியல் சாசனத்தை அவங்க பாதுகாத்தாங்களோ ஒரு கவர்னர் முறையில் ஆளுநர்ல அந்த சாசனத்தை கிளியரா போட்டுருக்கு, உங்க சிட்டிசன்ஷிப் இருக்கிறது வரைக்கும் நீங்க கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தா நீங்க நிக்கலாம். கொஞ்சம் அன்யூஷுவல் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் சர்ச்சை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை வச்சு அவங்கள அவ்வளவு நாக் பண்ணணுமா, அது நான் ஒத்துக்கல.